சார் நிறைய பேருடைய லைஃப்பில் இந்த ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சிருப்பாங்க அப்படி. நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், என்னுடைய வேலை என்னவோ நான் அதை சரியாக செய்கிறேன், ஆனால் எனக்கு பிரச்சனைகள் தேடி வந்துகிட்டே இருக்குது, நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கும் மாந்திரிகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தோண்டிகிட்டே இருக்குது, இதற்கு ஏதாவது பாசிபிள் இருக்கா? இருக்குது. ஒருத்தர் வந்து நல்லா உழைக்கிறாரு, நல்ல பேர் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல நல்ல பேர் வாங்க முடியல. ஆனால் இவருக்கு தெரிஞ்சு நம்ம கடுமையாக உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சும்மா உட்காந்துருக்கிறவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிடான். சரியா? அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒன்று அந்த ஆஃபீஸில் அதிகமாக உழைக்கிறாங்க, நல்ல பேர் வாங்குறாங்க, வேறு வேறு மாதிரி இருக்காங்க, நல்லா ஆக்டிவிட்டாக இருக்காங்க, இவங்க இடத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு வர்றவங்க ஏதாவது பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்குது. வேறு மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா யாருக்கேனும் செய்யப்பட்ட விஷயங்கள் கூட அடுத்தவங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த கழுப்பை தாண்டுறது, இந்த இரவு நேர பயணங்களில் மயானத்தை கடந்து போகிறது, இல்லை மாந்திரிகம் நடந்த வேலைப்பாடுகள், இவங்களுக்கு இந்த இடத்துல ஏதோ நடந்திருக்குன்னு தெரியும், ஆனால் அங்கே போய் அதை கிண்டி பார்க்குறது, தொட்டு பார்க்குறது, அதை அலட்சியமாக செய்கிறது, இந்த மாதிரியெல்லாம் தன்னை தாக்கும். ஓகே, சரியா? அப்புறம் கிரக கோளாறுகள், அப்புறம் குலதெய்வத்தோட தோஷம், அப்புறம் இஷ்ட தெய்வத்தோட தோஷம், அப்புறம் நம்ம வேலை பார்க்குற இடத்துல எதிரியினுடைய ஜாஸ்தி, அப்புறம் கண்திருஷ்டி, பொச்சரிப்பு, போராமை, ஓமல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மனிதனை டவுன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா மாந்திரிகர் ரீதியாக? மாந்திரிகர் ரீதியானா உங்களுக்கு மாந்திரிகரை பார்த்தா அவங்க பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க, பூஜை முறைகள் பண்ணிக்கங்க, தாய்த்து போட்டுக்கங்க, மை பயன்படுத்துங்க, எந்திரம் வைங்க அப்படிம்பாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் முடியாது, நானே எதுவும் பண்ணிக்கவா அப்படின்னு சொன்னாக்க உக்கிரமான தெய்வ வழிபாடுகள், ஓகே, உக்கிர தெய்வ வழிபாடுகள் பண்ணலாம். உதாரணத்துக்கு மயானகாளி, இல்லை வாராகி, இல்லை பிரத்யங்கரா, யக்ஷினி, மோகினி, குட்டி சாத்தான், இந்த மாதிரி கருப்பன், இந்த மாதிரி உக்கிரமான தெய்வ வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து பண்ண 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 உங்களுக்கு அதுலேருந்து அந்த தாக்கத்திலிருந்து குறையும். தாக்கமே ஃபுல்லாக விடுபட்டுறாது, ஆனால் அந்த தாக்கத்திலிருந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, ஏதேனும் கோயில்களுக்கு போகிறது, பரிகாரங்கள் பண்ணுறது, அன்னதானங்கள் பண்ணுறது, இப்படி தொடர்ந்து நீங்கள் ஏதாவது பொது சேவைகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேட்கத்திறனற்ற உயிர்களுக்கு, வாயில்லா ஜீவராசிகளுக்கு தொடர்ந்து பண்ணுறது. அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களை ஆட்டோமேட்டிக்காக கடவுள் நோட் பண்ணுவார். ஓகே, உங்கள் கர்மாவுக்கெல்லாம் டிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்னதான் பிரச்சனையில் இருந்தாலும் அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முதல்ல நல்ல எண்ணங்கள் வேணும் மனசில். கண்டிப்பாக.